நிறைய பேர் இன்னும் எனக்கு வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்த திருப்புமுனை, அதாவது பிரேக் த்ரூ அமையவே இல்லைன்னு வருத்தப்படுறீங்களா? லேட் இஸ் பெட்டர் தென் நெவர் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையின் பிற்பகுதியில் கூட நிறைய பேருக்கு திருப்புமுனை ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா சில பேர் சம்பந்தமே இல்லாத ஃபீல்டில் கூட பெரிய ஆளாக இருக்கிறாங்க. ஆண்டனி பர்டின் அமெரிக்காவை சேர்ந்த செஃப். ஆனால் அவர் 43 வயசில் கிச்சன் கான்ஃபிடென்ஷியல் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார். அதற்கு பிறகு அவர் வாழ்க்கை மாறிப்போச்சு. உலக புகழ்பெற்ற எழுத்தாளராக, தொலைக்காட்சி தொகுப்பாளராக, டிவி ஹோஸ்டாக மாறினார். வேரா வேங்க் அமெரிக்காவின் புகழ்பெற்ற ஃபேஷன் டிசைனர். இவர் ஸ்கேட்டிங், செய்தி ஜேர்னலிசம் 2 ஃபீல்டில் தான் இருந்தார். 40 வயசில் தான் முதலாக ஒரு ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணார். இப்பொழுது ஃபேஷன் டிசைனிங்கில் புகழ்பெற்றவராக இருக்கிறார். KFC கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஹார்லன் சாண்டர்ஸ் KFCயை ஆரம்பிக்கும் போது அவருக்கு வயசு 65. அமுல் நிறுவனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். வர்கீஸ் குரியன் அதை ஆரம்பிக்கும் போது அவருக்கு 28 வயசு. ஆனால் பெரிய பெயர் கிடைக்கல. அவருக்கு 40 வயசு தாண்டுற வரைக்கும் பொறுமையாக முயற்சி செய்தார். அதற்கு பிறகு அமுல் நிறுவனத்தின் பெயர் எங்கும் பரவியது. வர்கீஸ் குரியன் மில்க் மேன் ஆஃப் இந்தியான்னு பெயர் பெற்றார். அமர்த்தியா சென் அப்படின்ற பெயரை கேட்டதும் நோபல் பரிசு நம்ம ஞாபகத்துக்கு வந்துடும். ஆனால் 50 வயதுக்கு மேலே அவர் எழுதின புத்தகங்கள் தான் அவருக்கு பெயரை கொடுத்தது. போமன் இரானி இந்தி திரைப்பட நடிகர். அவர் ஒரு ஃபோட்டோகிராஃபர், ஹோட்டலில் வெயிட்டராகவும் வேலை செஞ்சார். 41 வயசில் தான் இந்தி படத்தில் நடிக்கவே ஆரம்பித்தார். அதற்கு பிறகு தான் அவருக்கு பேர், புகழ் எல்லாம் வந்தது. அதனால் வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்படலையே, பிரேக் த்ரூ இல்லையேன்னு வருத்தப்படுறீங்களா? மனம் தளராமல் முயற்சி பண்ணுங்க. வெற்றி எந்த நேரமும் கதவை தட்டும். இது போன்ற சிந்தனைகளுக்கு தமிழ் பூமருடன் இணைந்திருங்கள்.